வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறோம். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம், எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனங்களே, இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் அதற்கு தக்கபடி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடினார், நமக்கு அவர் வெளிப்படுவார். நாம் அவரை விட்டு விடுவோமே ஆனால் அவர் நம்மளை விட்டு விடுவார் என்பதை மறக்க கூடாது. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருமுறை வாசித்து பார்க்கவும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிற்பகுதியில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று தூதன் சொல்லுகிறான். எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். இந்த 3 வசனங்களையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமே ஆனால், முதல் வசனத்திலே கர்த்தர் நேரடியாக பேசுகிறார். 2வது வசனத்தில் கர்த்தர் மற்றவர் மூலமாக பேசுகிறார். 3வது வசனத்தில் கர்த்தரிடமிருந்து நன்மையை பெற்றவர்கள் என்னோடு இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்று சாட்சி சொல்ல வைப்பது போல இருக்கும். வேதத்தில் பயப்படாதே என்று நாம் வாசிக்கும் போதெல்லாம், கர்த்தராகிய நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் பேசுவது போலும், கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் மற்றவர் மூலமாக பேசுவது போலும், கர்த்தராகிய நீர் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் பயப்பட மாட்டோம் என்பது போலும் அர்த்தம் கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நம் மத்தியில் நிறைவேற்ற கர்த்தர் நம் மத்தியில் இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லி சரியான வழியில் நடத்தவே அவர் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே மோசேக்கு தரிசனமான போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்ற கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை ஒரு முறை வாசித்து பார்க்கவும். கர்த்தர் நம்மை குறித்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். ஆகையால் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு சமயத்தில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று பேசுவதை இந்த வசனத்தில் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனத்தை ஒருமுறை வாசித்து பார்க்கவும். நாம் நெருக்கத்தில் இருக்கிற சமயத்திலும், நாம் ஏதோ ஒரு காரணத்தினால் சோர்ந்து இருக்கும் நேரத்திலும், கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிற காரியத்தில் இது எங்களால் முடியுமா என்ற கலக்கத்தில் இருக்கும் போதும் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சமயத்தில் கர்த்தர் நான் உங்களுடனே இருக்கிறேன், கலங்காதே என்று சொல்லி நாம் செல்ல வேண்டிய பாதை இதுவே என்று சொல்லி நல்வழி காட்டுவார். நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே எனக்கு எல்லாமே நீர்தான் என்று
அவரிடம் சரணடையும் போது அவரின் நிகரற்ற கிரியைகளை நம் வாழ்வில் நாம் காணலாம் என்பதில் ஐயமில்லை. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த தியான பகுதியில் பேசியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் உலாவி எங்களை உம் வழியில் நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.